புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை பிரதோஷம் வருவது மிகவும் சிறப்பான தினமாக கருதப்படுகிறது. இந்த நாள் விஷ்ணுவை பெருமாளாக பக்தர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக வழிபட பொதுவாக சிறந்த நாளாகவும் பாபங்களை நீக்கும் நாளாகவும் காணப்படுகிறது. மேலும் பிரதோஷம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த சிவபூஜை நேரமாக இருப்பதால் பொதுவாக சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபடுவதால் எல்லா துன்பங்களும் நீங்கும் என நம்பப்படுகிறது. பிரதோஷம் சனிக்கிழமை சிறப்பு. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கே உரிய மாதம் என்பதால் இந்த மாதம் சனிக்கிழமை பிரதோஷம் வருவது நட்சத்திர பூஜை, அபிஷேகம், சிறப்பு அர்ச்சனை, தீபங்கள் ஆகியவை அதிகம் நடக்கிறது. இந்த நாளில் விஷ்ணு சிவன் இருவரும் உருக்கிய சக்திகளோடு வழிபாடுகள் நடைபெறுவதால் அனைவருக்கும் துயரங்களை தீர்த்து தரும் விதமாக பேசப்படுகிறது. சனிக்கிழமை பிரதோஷம் மிகவும் பலத்திரை வாய்ந்ததாக கருதப்படுவதால் சனி பகவானின் பாதிப்பும் குறையும், அதேபோல் கோளாறுகள் நீங்கும் என கூறப்படுகிறது. பழமொழிகள் நம்பிக்கைகள். புரட்டாசி சனிக்கிழமை பிரதோஷம் விஷ்ணுவும் சிவனும் பேரருள் தரும் நாள் என்பது பழம்பழிதாக மக்களால் கூறப்படுகிறது. இந்த ஆண்டுகளில் இந்த நிகழ்வு மிகவும் அரிதாக வரும் நிலையில் பக்தர்கள் சிறப்பாக வழிபடுகிறார்கள். புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் ரொம்பவே விசேஷமான தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பஞ்ச மகா பாவங்கள், அதாவது நாம் நம் சக்தியை மீறி செய்திருக்கக்கூடிய கொடூரமான 5 மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தி மிகுந்த நாளாக சொல்லப்படுகிறது. அவ்வகையான பாவங்கள் என்னென்ன, சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தொடர்ந்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு பிரம்மஹத்தி ஒரு பிராமணரை கொலை செய்வது. பொதுவாக இது பெரும் தவறு செய்த ஒருவரை கொலை செய்வது அல்லது அறியாமையாலும் ஆணவத்தாலும் ஒருவரின் ஆன்மீக வாழ்வை அழிப்பது போன்ற செயல்களையும் குறிக்கும். ஆன்மீக புத்தகங்கள் 2. சுவர்ணஸ்தயம் தங்கத்தை திருடுவது. இது வெறுமனே தங்கத்தை மட்டுமல்லாமல் ஆலயத்தின் பொக்கிஷங்கள், தர்ம காரியங்களுக்கான பொருட்கள் அல்லது ஒருவருடைய அரிய மற்றும் விலைமதிப்பற்ற உடைமைகள் ஆகியவற்றை களவு செய்வதையும் குறிக்கும். 3. சுராபானம் மது அருந்துவது. இது தன்னை மறக்கச் செய்து அறிவை மழுங்கடித்து மேலும் பல பாவங்களை செய்யத் தூண்டும் ஒரு கொடிய பழக்கமாக கருதப்படுகிறது. 4. குரு துரோகம். குரு நிந்தை, குருவை அவமதிப்பது, துரோகம் செய்வது அல்லது கொலை செய்வது. குரு என்பவர் கல்வி, ஆன்மீகம், வாழ்க்கை நெறி ஆகியவற்றை அளிக்கும் உயர்ந்த நிலையில் உள்ளவர். அவருக்கு தீங்கு இழைப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. 5. இவர்களுக்கு துணை போவது. மேலே குறிப்பிட்ட 4 பெரும் பாவங்களில் ஒன்றை செய்பவருக்கு பக்கபலமாக இருத்தல் அல்லது அவர்களின் பாவச் செயல்களை அங்கீகரித்தல்